இயற்கை சீற்றங்கள் வந்தே விட்டது. அதனால் உங்களுடைய பழைய மூட்டை முடிச்சுகள் எல்லாத்தையும் பாபா பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஜஸ்ட் பொறுப்பாளர் ஆகிடுங்க. என்னுடையதுன்ற உணர்வு தான், ஐயோ நான் குழந்தைய எப்படி வளர்க்க போகிறேன், ஐயோ நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன், இதெல்லாம் எப்படி பாதுகாக்க போகிறேன். மூட்டை கட்டி பாபா தலையில் வச்சுட்டு, எப்பா நீயாச்சோ உன் சொத்தாச்சோன்ட்டு நீங்கள் பாபாட்ட கேட்டு பாபா என்ன பண்ணணும், பாபா உன் சொத்தை எப்படி பாபா யூஸ் பண்ணணும். நீங்கள் ஏன் அவருடைய சொத்தை பாதுகாக்கிறதுல கவலைப்பட்டுன்னு இருக்கிறீங்க? அது அவருடைய சொத்து, அவரே கவலைப்படல இல்லை. பாபாட்ட வழி கேட்டு எப்படி யூஸ் பண்ணுமா பண்ணுங்க. எல்லாத்தையும் அப்பாட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நீங்கள் ஜஸ்ட் பொறுப்பாளர், வாட்ச்மேன், அவ்வளோதான் இல்லையா? வாட்ச்மேனுக்கு அந்த பெரிய எவ்வளோ பெரிய கடை, சென்னை சில்க்ஸு அது மாதிரி பெரிய கடையாக இருக்கட்டும், அவனுக்கு ஒன்றும் அது மேலே ஒன்றும் ஆசைலாம் வராது. என் வேலை இங்கே கொடுத்துருக்கிறாரு, இந்த வேலையை பண்ணிட்டு போகிறேன், அதே தான் நீங்களும் இருக்கணும். பொறுப்பாளர் ஆகிடுங்க. பாபா நகை வியாபாரியாகவும் இருக்கிறாரு, வியாபாரம் செய்கிறாரு. மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் யாருக்கு கொடுப்பாங்க? வெட்டியானுக்கு கொடுப்பாங்க. இது 2 நாள் முன்னாடி படிக்கும்போதே டச் ஆகி இது ப்ராக்டிஸாகவே போடுறோம். என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த குப்பை கூலங்கள் அனைத்தும் எரிஞ்சு சாம்பலாக போகுது. நீங்கள் கொடுக்காட்டினாலும் அது சாம்பலாக தான் ஆக போகுது. அதனால் பழைய பொருள் மேலே உள்ள பற்றை நீக்கிடுங்க. முற்றிலும் பிச்சைக்காரர் போன்ற நிலை உங்களுக்கு இருக்கணும். ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து தான் இளவரசன் நிலையை உங்களால் அடைய முடியும். எப்படி? எல்லாத்தையும் கொடுத்தா தான் அங்கே வரும் இல்லையா? தந்தை மற்றும் இங்கே பிச்சைக்காரனாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயணன் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளோ சூப்பர் இல்லையா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெட்டியான் என்ன பண்ணுவாங்க? இல்லை, வெட்டியான் என்ன பண்ணுவாங்க? இறுதி சடங்கு இல்லையா? தோண்டி புதைச்சி. நாம செத்துட்டு இருந்தோன்னா நம்ம வெட்டியான் யாரு? அவர் தானே இறுதி சடங்கு பண்ணாரு. அப்போ அவர்கிட்ட கொடுத்துன்னு வந்தானே நம்மளது எல்லாத்தையும். வெட்டியான் கிட்ட கொடுத்த பொருளை யாராவது திருப்பி வாங்குவாங்களா? எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லை மெத்தேஜ். வெட்டியான் கிட்ட இப்போ நான் இறந்துட்டேன், என்னோட குழந்தை வெட்டியான்கிட்ட கொடுத்துட்டான் என் ட்ரெஸ் எல்லாம், அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குதே அப்படின்னு போய் கேட்பானா? அவ்வளோ, அது எவ்வளோ கேவலமான விஷயம். அப்ப பாபாவை வெட்டியான் உறவுலையும் பாருங்க. உன்கிட்ட கொடுத்துட்டான், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை கொடுத்துட்டான், திருப்பி எடுக்கிறீங்கன்னா அது பிச்சைக்காரன் தட்டுல இருந்து காசு எடுக்கிற மாதிரி இல்லையா? அதுக்கு தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, நான் கொடுக்கவே இல்லையேன்னு புத்திசாலித்தனமா பேசுறீங்களா? கண்டிப்பா அது சாம்பல் ஆக போகுது. முதல்ல கொடுங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் எடுக்காதீங்க. அதனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய பொருள் மேலே உள்ள பற்றை நீக்கிடுங்க. பாபா என்னுடையது அத்தனையும் உன்னுடையது. எங்கள் அம்மா உன்னுடையவங்க, என் கணவன் உன்னுடையவங்க, என் குழந்தை உன்னுடையவங்க, பேர குழந்தை உன்னுடையவங்க, என் வீடு உன்னுடையது. அப்போ அவர்கிட்ட போய் பாபா என் குழந்தைய காப்பாற்று பாபா. உன் குழந்தையா நீ? அப்போ என் குழந்தையே கிடையாது, ஓடிப்போ இல்லையா? எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்தாதான் நாம் அவரோட குழந்தை. இப்போ கேட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் அந்த டெஸ்ட் பேப்பர் அவர் வைக்கிறதே. என்னுடையதுன்ற உணர்வே இல்லாமல் இருக்கா? சகோதர ஆத்மா நல்லா இருக்கட்டும், போயிட்டே இருக்கும். எப்படி ரோட்டில் ஒரு ஆத்மா கஷ்டப்பட்டுச்சுன்னா உட்காந்து நான் சக்தியை கொடுக்குறோன்னா இருப்பீங்க, அப்படியே அந்த நேரம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பற்று இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஏன்னா சாம்பலாக போகுது. எல்லாத்தின் மேலே உள்ள பற்றை நீக்குங்க. ஃபுல் பிச்சைக்காரன், ஊரே பற்றி எரிஞ்சாலும் பிச்சைக்காரனுக்கு கவலை கிடையாது. அவன் அந்த ஊரை விட்டு வேற இடத்துல எங்கே கிடைக்குன்னு போயிடுவான் நிம்மதியா இல்லையா? அந்த மாதிரி பிச்சைக்கார நிலை ஆகுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த பிச்சைக்கார நிலையிலிருந்து தான் இளவரச நிலையை அடையிறீங்க. அதுக்காகத்தான் பிச்சை சொல்லுவாங்களே, பிச்சைக்காரன் பாரு எங்கே கிடைக்குதோ அங்கே சாப்பிட்றான், எங்கே கிடைக்குதோ அங்கே படுத்துக்கிறான், நிம்மதியாக தூங்குறான், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதேன்றாங்க.
நம்ம நிலைமை அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தூக்கம் வர மாட்டேங்குது. அஞ்ஞானிகள் டிவி பார்க்குறாங்க, நீங்களும் போய் வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? பிச்சைக்காரன் ஆகலை. எனக்கு எதுவுமே கிடையாது சிந்திக்கிறதுக்கு. பாபா சொன்னார் அபோக்தா சிந்தனையற்றவர், அந்த மாதிரி ஆகுங்கன்ட்டு. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிறப்புரிமையாக சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிடுவீங்க. உங்க புத்திக்குள்ள நிரப்ப வேண்டியது இந்த 2 தான். அப்பா ஆஸ்தி, அப்பா ஆஸ்தி, ஆஸ்தி ஆஸ்தி. யாரு வந்தாலும் அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்தை கேளுங்க, உலகத்தின் படைப்பாளர் யார்? கடவுள் தானே, இறை தந்தை தானே உலகத்தை படைச்சது. அப்போ அவர் படைக்கும்போது இந்த உலகம் பழசாவா இருக்கும்? புத்தம் புது உலகமாக தானே இருக்கும். அப்போ அதுதானே சொர்க்கமாக இருக்கும். சொர்க்கத்தை அப்பா படைக்கிறாருன்னா நீங்கள் அவருடைய குழந்தைன்னா நீங்கள் எங்க நரகத்தில் இருக்கணும்? ஏன் சொர்க்கத்தின் எஜமானராக ஆக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க? உங்கள் அப்பாவுடைய சொத்தை நீங்கள் ஏன் அனுபவிக்க மாட்டீங்க? எப்படி சூப்பரான யுக்தி. 7 நாள் கோர்ஸு எப்படி சூப்பராக கொடுக்குறாரு. முதல்ல அப்பா மேலே நிச்சய புத்தி வரனால அவங்களுக்கு அந்த போதை தூணுங்க. உங்கள் அப்பா வந்து ஊரே உங்கள் அப்பாவுடைய சொத்து, நீங்கள் எதுக்குங்க ரோட்டில் இருக்கிறீங்க? அது மாதிரி தான் நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறீங்க? நீங்கள் ஏன் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகக்கூடாது? இப்போ எப்படி இந்த நரகத்துக்கு வந்தீங்க தெரியுமா? உங்களை மிகப்பெரிய எதிரி உங்களை இப்படி தள்ளிட்டான். அவன் பேர் தான் மாயா ராவணன். ஏன்னா அப்பா உங்களுக்கு இந்த துக்கத்தை கொடுக்கல, துக்கம் நிறைஞ்ச உலகத்தில் அவர் தள்ளல. அவர் உங்களை சொர்க்கத்தின் சக்கரவர்த்தியா உருவாக்கக்கூடியவர். அவர் எப்படிங்க உங்களுக்கு இந்த துக்கத்தை கொடுப்பாரு? ராவணன் துக்கம் நிறைஞ்சவரா ஆக்கிட்டான். அவன் கொடுக்குற டார்ச்சர் தாங்காம தான் நீங்க அவனை எரிக்கிறீங்க. வருஷம் வருஷம் எரிக்கிறீங்க, முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க அவன் செத்துருவான்னு நினச்சிட்டு. அவன் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான், எரியறதே கிடையாது. ராவணன்னா வருஷம் வருஷம் ஒருபடி ஏற்றி வைப்பாங்களா? அப்படியா? வா, கரெக்ட் இல்லையா? அப்போ அவன் ஏறிட்டு தான் இருக்கிறான். ராவணன்னா என்னன்னு மனிதர்களுக்கு தெரியல, புரிய வைங்க. இந்த ஒரு 10 லைனை வச்சு சொல்லாலே முடிஞ்சு போச்சு கோர்ஸ் இல்லையா? ராவணன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அவன்கிட்ட இருந்து வெற்றி அடைய என்ன பண்ணணும்? அப்பாவை நினைக்கணும், எப்படி நினைக்கணும் சொல்லிட்டு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ கடவுளை அப்பான்னு சொல்லிட்டீங்க, அப்பாவுடைய ஆஸ்தி நீங்கள் அடையணும், உங்களுக்கு உரிமை இல்லையா? ஏங்க விட்டுட்டு போகிறீங்க? உங்களுக்கு வரதை நீங்கள் ஏங்க விட்டுட்டு போனோம்? அப்படி பண்ணுங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கீதை சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எந்த தேசம் இருந்துச்சுன்னு நீங்கள் புரிய வைக்கணும் இல்லையா? கீதை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னாங்க, கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த தேசம் இருந்துச்சு அப்போ புரிய வைக்கணும் தானே. மாயா பாருங்க ஒன்றுத்துக்கும் உதவாதவராக ஆக்கிடுச்சு. ஏன்? சுத்தமாக சக்தி இல்லை. ஏன்? தூய்மையே இல்லை. தூய்மைனா என்னன்னே தெரியல. ஸோ தூய்மையில் கையை வச்சு தான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பிரித்தான். இப்போ நீங்கள் தூய்மை ஆகணும்ல. சொர்க்கத்தின் படைப்பாளர் யார்? யாருக்குமே தெரியாது. ஹெவன்லி காட்ஃபாதர் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யார் அது? சொர்க்கத்தை படைத்தது யாரு? யாருக்குமே தெரியாது. இப்போ பாபா சொல்லுற நரகத்தில் இருந்தால் கூட நடிகராகவே இருந்தாலும் அவங்க நடிக்கிற நாடகத்தை யார் படைச்சாங்க, யார் இயக்குறாங்கனாலே தெரியலன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறது? நான் அந்த படத்தில் நடிச்சுன்னு தெரியுமா? அப்படியா? யார் அந்த படத்தோட டைரக்டர்? தெரியலையா? அந்த மாதிரி இது மிகப்பெரிய யுத்தம், இந்த மகாபாரத யுத்தம். பெரிய விநாசம் காத்துட்டு இருக்கு. ஆனால் பிரம்மா மூலமாக படைத்தல்னு பாடப்பட்டிருக்கு.
கிருஷ்ணர் மூலமா படைத்தல்னு எங்கேயுமே பாடப்படலையே. ருத்ர ஞான யஜ்யம் புகழ் வாய்ந்தது. கிருஷ்ணரையும் பிரம்மாவையும் பக்கத்தில் உட்கார வச்சா இரவு பகலுக்கான வித்தியாசம். அவர் எவ்வளோ அழகாக இருப்பார் ஸ்ரீகிருஷ்ணர், பிரம்மா எப்படி அலங்கோலமாக இருப்பார். ஆனால் அலங்கோலமானவர் மூலமாக தான் உலகம் படைக்கப்படுது. அலங்கோலமானவர்கள் சொர்க்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ எங்கே படைக்கப்பட்டது சொல்லுங்க? அதுக்கு தான் இறைவன். ஒரு ஞானத்தை எத்தனை விதமாக சொல்லலான்றாங்க. இதுக்கு தான் பாபா. ஆனால் இது நீங்கள் நாளைக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு போய் யாராவது வந்து 7 நாள் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்தோடனே நான் யார் அதே தான் கேட்டுன்னு இருப்பீங்க. இதை சொல்லவே மாட்டீங்க. அதுக்கு தான் பாபா குறிப்பெடுக்க சொல்கிறார். குறிப்பெடுங்க, எடுத்து ப்ராக்டிஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாபா சொல்கிறாரு, அட்லீஸ்ட் வாணியாவது கையில் வச்சுட்டு இது சேவைக்கு அது மாதிரி ஏதோ ஒன்று குறிச்சிக்கிட்டே இருங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, பிரம்மா மூலமாக தான் படைத்தல், ருத்ர ஞான யஜ்யம் புகழ் வாய்ந்தது. இதிலிருந்து தான் விநாச ஜுவாலை வெளிப்பட்டிருக்கு. நான் இந்த ஞான யஜ்யத்தை படைக்கிறேன் அப்படின்னு சுயம் தந்தையே சொல்கிறாரு. நீங்கள் உண்மையான பிராமணர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் இப்போ தந்தை கிட்ட போகணும். நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் ஐயர்கிட்ட தான் கேட்பாங்க இல்லையா? ஸோ உண்மையான பிராமணனே நீங்கள் தான். ஸோ எல்லாத்துக்கும் வழிகாட்ட வேண்டியது உங்களுடைய ஆத்மாவுக்கு வழிகாட்டுறீங்க. அவங்க உடலுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறாங்க, உடல் சம்மந்தப்பட்ட வாழ்க்கைக்கு. நீங்கள் இப்போ தந்தை கிட்ட போகணும். அப்போ பாருங்க, சூப்பராக சொல்கிறார். பிரம்மா மூலமாக தான் படைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, கிருஷ்ணர் மூலமாக கிடையாது. படைக்கிற ஞானம் தான் கீதை. ஆனா ருத்ரயாகம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ருத்ரயாகம் தான் இப்போ பெரிய யுகம். ஒட்டுமொத்த உலகமும் அதில் அழிஞ்சிடும்ன்றாங்க. அப்போ இறுதி நேரத்தில் தான் அது படைக்கப்படுது. அது ருத்ரனே படைக்கிறதுனால தான் அது பெரிய யாகம். அப்போ அந்த கடைசி நேரத்தில் யார் இருப்பா? பிரம்மா இருப்பாரா, கிருஷ்ணர் இருப்பாரா? அப்போ பிரம்மா மூலமாக தானே அந்த யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கும். அது பேர் ருத்ர ஞான யஜ்யம். இப்போ ஞானத்தினால உருவாக்கப்பட்ட யஜ்யம், நெருப்புனால உருவாக்கப்பட்டது கிடையாது. இந்த ஞான யஜ்யத்தினால உலக அழிவு தீ வெளிப்படுது. அதை நான் தான் படைக்கிறேன். நீங்கள் தான் உண்மையான பிராமணர்கள். பிராமணர்கள் மூலமாக தானே படைக்கப்படும். அந்த யஜ்யத்திலேருந்து வெளியே வர்றவங்க நீங்கள். யாகத்திலிருந்து பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சில தெய்வங்களுக்கு. எந்த தெய்வத்துக்கு அப்படி சொல்லுவாங்க? அப்போ நீங்கள் தான் அந்த உண்மையான பிராமணர்கள். அதிலிருந்து தான் வெளியில் வர்றீங்க. அதை படைக்கிறதும் நீங்களே தான். ஆன்மீக வழிகாட்டிகள். இப்போ அப்பா கிட்ட போகணும், அதுக்கான வழி காட்டுறீங்க. ஏன் அப்பா கிட்ட போனால், அப்பா கிட்ட போன பிறகு தான் புது உலகத்துக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் தூய்மையற்ற இந்த உலகத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. உண்மையிலும் உண்மையான தீர்த்த ஸ்தலம் எது தெரியுமா? பாபாவுடைய முரளி வாசிக்கப்படுற இடங்கள், சென்டர், கீதா பாட்ஷா. இதுதான் உண்மையான தீர்த்த ஸ்தலம். கும்பிடணும்னா இங்கே தான் வந்து கும்பிடணும். எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்திருக்கும் இந்த இடம், யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய கோயிலாக இருந்திருக்கும். ஆனால் கோயிலை வந்து முஸ்லீம்கள் படையினர் வந்து எல்லாத்தையும் தகர்த்தாங்கன்றாங்க. அது என்ன அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது தகர்த்ததுனால தான் இங்கே கீதா பாட்சாலையாக இருக்குது. இல்லாட்டினா கோயிலுக்குள்ளேயே நம்மளை எடுக்க விடுவாங்க. எடுக்கிறாங்க ஒரு சில கோயிலில். அதுக்காக தான் இது நடந்திருக்கு. அப்போ உண்மையான தீர்த்த ஸ்தலம் இதுதான். உண்மையிலே வந்து கும்பிடணும்னா இப்போ இங்கே தான் கும்பிடணும். சத்திய கண்டத்துக்கு அழைச்சிட்டு போகிற தீர்த்த ஸ்தலம் இது. அந்த தீர்த்த ஸ்தலங்கள் வந்து பொய்யான கண்டத்திற்கானவை. அங்கே போகிறதுனால நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க. அது உலகாய தேக அபிமானத்துடைய யாத்திரை.
இல்லையா? இங்கே தான் சிவன் இருக்கார். அப்போ அதை ஏன் போய் இமயமலையில் போய் பார்க்க போகிறாங்க? அப்போ தேக அபிமானம் இல்லையா, நான் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வைக்குது. இது ஆத்ம அபிமானியின் யாத்திரை இல்லையா? ஆத்ம அபிமானி யாத்திரை. ஆத்ம அபிமானி ஆன பிறகு பண்ண வேண்டிய யாத்திரை எது? பாபா கிட்ட போயிட்டு வர்றது. அதை கற்றுக் கொடுக்குற தீர்த்த ஸ்தலம் எது? ஒரு சென்டரும். புது உலகத்தில் வந்து தங்கத்தினால ஆன மாளிகையை உருவாக்குவோம்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. கடல்ல இருந்து மாளிகை வெளிப்படுமா? வெளிப்படாது. கடலுக்குள்ளே போனது அது ஒன்றும் திரும்ப வராது. துவாரகை கடலுக்குள்ளே பூந்துச்சுன்றாங்க, அப்படிலாம் வராது. அப்போ அதே மாளிகை மீண்டும் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். இன்னும் 20 வருஷத்தில் உங்கள் ஜாதகமே வேற. எவ்வளோ குஷி இருக்கணும். எப்படி படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்ஐசியில் காசு போடுறாங்கன்னா அந்த மெச்சூரிட்டி டேட்டு வர குஷி வந்துடும். அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி என்னென்னமோ பண்ணி கட்டுவாங்க. அது கிட்ட வந்துச்சு, அடுத்த வருஷம் எடுக்க போகிறோம், லட்சமாக எடுக்க போகிறோம் போது எவ்வளோ குஷி வரும். அந்த மாதிரி குஷியில் உங்களுக்கு இருக்கணும். நாள் போக போக சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, ஆனால் அந்த குஷி இருக்குதா? எப்படி படிக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு நான் வக்கீலாக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்ட்டு அவங்களுக்கு எண்ணம் வந்து குஷி ஆகுது. உங்களுக்கும் கூட அதே மாதிரி சொர்க்கத்தில் நான் இந்த மாதிரி வைடூரிய மாளிகையை கட்டுவேன்னு உங்கள் புத்தியில் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா குஷியாக இருப்பீங்க. அந்த குஷி உங்களுக்கு இருக்கணும். சீதையை இல்லாமல் லக்ஷ்மியை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நாம் உறுதிமொழி செய்கிறோம். நம்மளுடைய லட்சியம் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதா, ராமரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? லக்ஷ்மியை, நாராயணன். அப்படி தான் நாம் இங்கே உறுதிமொழி எடுக்கிறோம். அந்த போதை இருக்கணும். ராமரே, ஸ்ரீராமன் எவ்வளோ பெரிய தெரியுமா, எங்களுக்கு அதுவே வேணாம்ப்பா, உடம்பே தெரியாமல் நகை போட்டிருக்கிறாரு பாருங்க, அந்த நாராயணன் தான் எனக்கு வேணும். அப்படி உறுதிமொழி செய்கிறோம். அப்போ தான் அந்த போதை வரும். நான் தான் இந்த நாராயணன் மணப்பேன், நான் தான் இந்த சீதையை மணப்பேன் இல்லையா? இதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா முயற்சி செய்யணும். சுயம்வரம் அப்படின்னாலே என்ன? சுயம்வரம் கல்யாணம். சுயம்வரம் நிறையா ராஜாக்களை உட்கார வைப்பாங்க, இவங்க இளவரசி வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிதான் நடக்குது அங்கிருந்து. இல்லை, சுயம்வரம் அப்போ நடக்கும் ராஜா காலத்தில், கல்யாணத்துக்கு அப்படி தான் நடக்கும். அப்போ உண்மையிலேயே லக்ஷ்மி தேர்ந்தெடுத்த மாதிரி தெரியும், ஆனால் ஆல்ரெடி அங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்பா செலக்ட் பண்ணிட்டார், இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த உறுதிமொழி எடுத்துட்டீங்க, முயற்சி செய்யணும்ல, பக்காவாக முயற்சி செய்யணும்ல. அதனால் பாபா சொல்கிறாரு, இப்போ உண்மையான ஞானத்தை கொடுக்குறாரு. இது வரைக்கும் கேட்டது எல்லாமே பொய்யான ஞானம், அதனால் உண்மையான லக்ஷ்மி கிடைக்காது. கட்டினது எல்லாமே லக்ஷ்மி மாதிரியே வந்த சூர்பனகை இல்லையா? ஸோ உண்மையான ஞானத்தின் மூலமாக தான் உண்மையான லக்ஷ்மி கிடைப்பாங்க. அதனால் இந்த ஞானத்தை தாரணை செய்கிறதன் மூலமாக தான் நாம் தேவதை ஆகிட்டே இருக்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணர் தான் முதல் எண்ணில் வராரு. மெட்ரிக் தேர்வில் தேர்ச்சி பெறுபவருடைய பட்டியல் நியூஸ் பேப்பரில் வருது இல்லை? உங்களுடைய இந்த இறைப்பள்ளியின் பட்டியல் பற்றியும் கூட பாடப்பட்டிருக்கு. 8 நபர்கள் முழுமையாக தேர்ச்சி பெறாங்க. புகழ் வாய்ந்தவர்கள் இந்த 8 ரத்தினங்கள். அவங்க தான் காரியத்துக்கு பயன்படுறாங்க. 108 மணி மாலையை அதிகமாக விழுந்து உருட்டுறாங்க. சிலரோ 16,000 மாலையை கூட தயாரிக்கிறாங்க. நீங்கள் உழைத்து பாரதத்துக்கு சேவை செய்கிறீங்க.
அதனால தான் எல்லோரும் உங்களை பூஜிக்கிறாங்க. ஒன்று பக்த மாலை, இன்னொன்று ருத்ர மாலை. அப்ப பாருங்க, லக்ஷ்மியை மணக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உண்மையான ஞானத்தை தாரணை செய்கிற உண்மையான முயற்சி செய்யணும். அப்பதான் முதல் 8 அல்லது 108 வர முடியும். ஆனா அதுல நம்பர் 1 வந்தது ஸ்ரீகிருஷ்ணர். அப்ப எல்லாருடைய மார்க்கும் பாபா எப்படி சூப்பரா சொல்றாங்க, எக்ஸாம் ரிசல்ட் நியூஸ் பேப்பர்ல வருது, யாரோடது வரும்? ஃபெயில் ஆனவங்கள்தான் வரும், பாஸ் ஆன நம்பர் தான் வரும். ஆனா அந்த பாஸ் ஆனதுலேயும் மதிப்போட 100க்கு 100 எடுத்தவங்க ஃப்ரண்ட் பேஜில் கொட்டையத்தில் வரும். அதில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் மகிமை கிடையாது, பாஸ் அவ்வளோதான். அதில் எடுப்பாங்க, இதில் யார் 100, இதில் யார் 100, இதில் யார் 100, தமிழ்நாட்டுக்கே யார் ஃபஸ்ட்டு, இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு யார் ஃபஸ்ட்டு, இப்படி எடுத்துட்டாங்க. ஸோ அதில் தானே மரியாதை. அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வந்த குழந்தைங்க தான் 108. அந்த 108ஐயும் விட ரொம்ப பக்காவாக இருந்தவங்க 8 தான். அந்த 8 பேர் தான் பாபாவுடைய காரியத்தில் தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஒரு வினாடி விடாமல் அர்ப்பணம் பண்ணுறாங்க. ஸோ அந்த 8க்கும் 108க்கும் தான் அதிகமாக மகிமை உறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா மதத்தை சார்ந்தவங்களும். ருத்ர மாலை, ருத்ராட்ச மாலை, ருத்ர மாலைன்றதான் அவங்க ருத்ராட்ச மாலையை ஆக்கி விட்டாங்க. ருத்ராட்ச மாலைக்கு அந்த மகிமையை கொடுத்துட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் ஏதோ ஒரு சிலர் 16,000 மாலையை கூட உருவாக்குறாங்களாம். ஆனால் அது ஒன்றும் அதிகமாக உருட்டப்போ அதை எங்கே உருட்டுறது இல்லையா? நீங்கள் தான் உழைத்து பாரதத்துக்கு சேவை செஞ்சுருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ பூஜை. ஸோ பக்த மாலைன்னு ஒன்று இருக்குது, ருத்ர மாலைன்னு ஒன்று இருக்குது. ருத்ர மாலை பக்த மாலையில் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? சரி, ஆக்சுவலாக ருத்ர மாலையில் எல்லாமே வந்துடும், பக்த மாலை எல்லாமே வந்துடும் இல்லையா? விஷ்ணு மாலை. ஸ்ரீமத் பகவத்கீதை தான் அனைத்து வேதங்களின் தாய். வேதங்களின் தாய் மட்டும் இல்லை, எல்லாத்தோடைய தாயும் அது ஸ்ரீமத் கீதை தான். ஏன்னா படைப்பை, சிருஷ்டி படைப்பே அதன் மூலமாக தானே உருவாகுது. தந்தை சிவன், கீதை தாய், தந்தை யாரு? சிவன் அப்படின்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிறீங்க. தந்தை தானே முதல்ல தாயை படிக்கிறார். தந்தை ஃபர்ஸ்ட் தாயை படிச்சுட்டு தான் குழந்தைய படிக்கிறார். கரெக்டு தானே? இப்போ ஒரு பணக்காரன் இருக்கிறான், பிள்ளை இல்லை, சூப்பர். இல்லை, இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே அது கடவுளை விட்டுருங்க, ஜென்ரலாகவே ஒரு இப்போ கோடீஸ்வரனுக்கு பிறக்கிறாங்கன்னா எப்படி பிறப்பாங்க? முதல்ல அம்மா உருவாக்குனா தான் அவர் கோடீஸ்வரனுடைய பிள்ளை. அம்மா இல்லாமல் எப்படி அவர் கோடீஸ்வரனுடைய பிள்ளை ஆக முடியும்? அதான் பாபா சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, தெய்வீக சாம்ராஜ்யத்துல முதல்ல ஸ்ரீகிருஷ்ணர் தான் பிறப்பெடுக்கிறார். அவசியம் ராதையும் பிறப்பெடுத்திருப்பாரு. முதல் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர் இல்லையா? முதல் குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர் தெய்வீக சாம்ராஜ்யத்தில். தேவதை வம்சத்தின் முதல் குழந்தை யாரு? ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் ராதையும் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சிலரும் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. பரமபிதா பரமாத்மா கிட்ட இருந்து முகத்தை திருப்பி கொண்ட மறந்துட்ட காரணத்தினால முழு உலகமும் நாசம் அடைஞ்சிருச்சு. தங்களுக்குள்ள அனைவரும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. தந்தையினுடையவர் செல்வந்தர் எவருமே கிடையாது. இப்ப நீங்க அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். நல்லது. சரி, இப்ப பாபா சொல்றாரு,
இந்த கீதை தாய்க்கும் தந்தை சிவனுக்கும் பிறந்தவங்க தான் இந்த கிருஷ்ணர் ராதை எல்லாமே இல்லையா. கீதையின் மூலமாக தான் அந்த பிறப்பு ஏற்படுது. ஏன்னா கீதையே தேவதா தர்மத்துடைய நூல் தான் இல்லையா. அது சூப்பர் ரகசியம் நீங்க சொன்னார். ஆனால் அவங்க 2 பேர் மட்டும்தான் அங்கே பிறப்பாங்களா? நிறைய பேர் இன்னும் கூட நிறைய பேர் தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அப்போ இப்போ பரமபிதா பரமாத்மா கிட்ட வந்து முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இறைவன் கொடுக்குற ஞானம் இறைவனுடைய வழியிலேருந்து சுத்தமாக எட்ட போயிட்டதுனால தான் உலகம் இப்போ நாசமாயிடுச்சு. அவங்க மாற வழியே கிடையாது. இங்கே என்ன தான் பிடிச்சி இழுத்தாலும் வரமாட்டாங்க. அதனால தான் உலகம் இப்படி ஆயிடுச்சு. தங்களுக்குள்ள ஒருவேளை ஒட்டுமொத்த உலகமும் இறைவனுடைய வழிபடியே அப்படியே எல்லாருமே பாபாவுக்கு வந்து பக்காவாக ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக அழிவே கூட தேவையில்லாமல் போயிட்டு இருக்கும் அப்படியே இல்லையா. ஆனால் இது அழிச்சு தான் ஆகணும், இதுதான் ட்ராமா, அது நடக்கவும் செய்யாது. அதனால பாபா சொல்றாரு இப்போ கரெக்ட் இல்லையா. ராமர் வந்தார், ராவணனும் வந்தார். இப்போ பாபா சொல்றாரு அதனால தான் எல்லோரும் தங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பா கிட்ட இருந்து முகத்தை திருப்பிட்டதுனால அப்பா சொன்னதை கேட்காம என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ தந்தையுடையவர்னு சொல்கிறவங்க யாரும் இல்லை, பணக்காரங்கன்னு யாரும் இல்லை. அனைத்து செல்வங்கள் நிரம்பியவர் யாராவது இருக்கிறாங்களா வேணா, பணம் இருக்கலாம், அதை வச்சு கூட எல்லாமே இருக்குது. அதனால் எதனால் நீங்கள் ஏழை ஆனீங்க தெரியுமா? ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ வருஷம் திருப்பதிக்கு போனேன், இந்த வருஷம் போகலை, குலதெய்வத்துக்கு போகலை, அது நான் வேண்டிக்கிட்டேன் அதனால் போகல, அதனால தான் தெய்வ குத்தமாச்சு, அதனால தான் இதாச்சு. அதனால் ஆகலை குழந்தை, அப்பாவை மறந்துட்டேன் அதனால் ஆச்சுனேன். ஸோ அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கோ. அப்படி ஒரு யுக்தியாக சொல்லலாம். நீங்கள் தான் அந்த ராஜாவாக இருந்தீங்க தெரியுமா, அப்பாவை மறந்துட்டதுனால இதாச்சு. ஒரு ஜோசியம் மாதிரி சொல்லுங்கள், அப்போ இருந்த சாபத்தில் இப்படி ஆகிட்டீங்க, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீண்டும் அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லி கொடுங்க. எப்படியோ ஒரு யுக்தி இல்லையா. அதனால் எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். ஏன்னா யாருமே தூய்மையானவங்க சுகமானவங்க செல்வந்தர் கிடையாது. இனிமையிலும் இனிமையான வெகு காலத்துக்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்க நமக்கு சாரம். தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்ம அபிமானியாகி நினைவு யாத்திரையில் நிலைச்சி இருக்கணும். அதில் தான் இருக்குது தேக அபிமானம். இப்போ இதை ப்ராக்டிஸாகவே பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் தேக உணர்வே இல்லாமல் இருந்தோம், அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்படி நிலைச்சு இருக்கணும் நினைவு யாத்திரை. தேக உணர்வு வந்தாலே பாபா நினைவு இருக்காது, கட்டாயிடும், மற்ற எண்ணங்கள் வந்துடும். இது கடைசி பிறவி இல்லையா, அதனால் இந்த ஒரு பிறவிலையாவது தூய்மையாகி பாபாவுக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளருங்க. உலகத்தையே தூய்மைப்படுத்தினா முதல்ல நாம தூய்மையாக இருக்கணும். நம்மளை தான் பார்ப்பாங்க, நடத்தையை தான் பார்ப்பாங்க. அவன் பாபா சொல்கிறார், விகாரத்தை என்கிட்ட கொடுக்குறதே நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய உதவின்றார், 5 விகாரங்களை விடுறது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரி சேவையிலும் பாபாவுக்கு உதவியாளர் ஆகணும். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய பொருள் தான், அது எல்லாமே ஒன்றுத்துக்கும் உதவாதது, எரிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கொடுத்த பொருள் வேறு, பற்று நீக்கிடுங்க இல்லையா. இது ஒரு சென்டர் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொடுத்தீங்கன்னு அர்த்தம். உங்கள் வீடு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லையா. இப்போ சென்டரில் இருக்கிறாங்கன்னா புதுசாக ஒரு சிஸ்டர் போய் சரண்டர் ஆகுறாங்க, ஒரு பிரதர் சரண்டர் ஆகுறாங்கன்னா அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக வேணால் மாறலாம், சமஸ்காரம் முதல் வரலாம். ஆனால் ஆரம்பத்தில் அப்படியே அவங்க சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்டால் தான் அங்கே இருக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். அதேமாரி இது எல்லாத்தையும் பாபாட்ட கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், பாபா சொல்கிறது கேட்டால் தான் நான் இங்கே இருப்பேன், இல்லைன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கு தகுதியற்றவன் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்கணும், அப்போ தான் அந்த பற்று நீங்கும்.
நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் சென்டரில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுதா? சென்டரில் சாப்பிடும்போது அந்தளவு ருசிச்சு சாப்பிட மாட்டீங்க. ஒரு அந்த பயபக்தியோட அந்த நாக்கில் ருசியே ஒட்டாது. கவனிச்சிருக்கிறீங்களா? இப்போ பாபா சொல்கிறாரு, பற்றை நீக்கிடுங்க. இது எல்லாம் பழைய பொருள். என்னதுன்னு இது வரைக்கும் எதெல்லாம் நினச்சிங்களோ அனைத்தையும் பாபாவுடைய இதாக்கி பற்றை நீக்கிட்டு ட்ரஸ்டி ஆகுங்க. நான் எஜமானன் கிடையாது, மேனேஜர். ஜஸ்ட் இதை பார்த்துக்கிறவன், அவ்வளோதான். அப்படி ஆகுங்க. அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செஞ்சு உலகத்தின் எஜமானராகுங்க. ஏன்னா இப்போ நான் வீட்டுக்குள்ளே உட்காராம வெளியில் வந்து வாட்ச்மேனாக பார்த்துக்கிறது எதுக்கு? இது இடிய போகிற வீடு, இது எனக்கு முக்கியம் இல்லை. அங்கே உலக ராஜ்யத்தில் நான் உள்ள போய் சிம்மாசனத்தில் உட்காரணும். அதுக்காக புலி பதுங்கிறது எதுக்கு? ஒட்டுமொத்த உலகத்தை பிடிக்கிறதுக்கு. ஸோ உலகத்தின் எஜமானர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணால் அப்பாவை நினைவு செய்யணும், ஆஸ்தியை நினைவு செய்யணும். மற்ற எதுவுமே உங்கள் புத்தியில் வரக்கூடாது. வரதானம். தன்னை உலக நன்மைக்கு நிமித்தமானவன் புரிஞ்சுக்கிட்டு வீணான அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய பாபாவுக்கு சமமானவராக ஆகுங்க. உலக நன்மைக்கு நிமித்தமானவன் இல்லையா? எப்படி தந்தை விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவராக இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைங்களும் கூட உலக நன்மை செய்யறதுக்கு நிமித்தமானவர்கள். நிமித்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலமே மாறணும். எப்படி உங்களுடைய எண்ணம் எழுதோ அதை வைத்து தான் உங்களுடைய உள்ளுணர்வு அமையுது. ஒரு பிரதர் வரார், அந்த பிரதர் என்னை ஏமாத்திட்டார், என்னுடைய காசை திருடிக்கிட்டார் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது உள்ளுணர்வு என்ன வரும்? வெறுப்புணர்வு வரும். ஆனால் அந்த உள்ளுணர்வு தான் வைப்ரேஷனை நிர்ணயிக்குது. ஆனால் அந்த உள்ளுணர்வை நிர்ணயிக்குது எது? எண்ணம். அந்த எண்ணத்தை நிர்ணயிக்கிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை உள்ளே போட்டிங்களோ அதான் வெளில வரும் இல்லையா? அதே அவர் வரார், அவர் தான் என்னை ஹெல்ப் பண்ணார், அவர் நல்லா இருக்கணும், அவரை பார்க்கும்போது அந்த எண்ணம் வருது, உள்ளுணர்வு, இனிமையான உள்ளுணர்வு வருது, அது வாயுமண்டலத்தை நிர்ணயிக்குது. அப்போ இங்கே இருக்கிற வைப்ரேஷன் எப்போவுமே நல்லா இருக்கணும். உங்களை சுற்றினா என்ன பண்ணணும்? எல்லோரையுமே நல்லவங்களாக பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் வரும். அவங்கள பார்க்கும்போதுலாம் நல்ல உள்ளுணர்வு வரும், நல்ல வைப்ரேஷன். சூப்பர்ல. இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் உலக நன்மைக்கு பொறுப்பான ஆத்மாக்கள் நீங்கள். அதனால் ஒரு வினாடி கூட உங்களுடைய எண்ணத்தையோ மனநிலையோ வீணானதாக ஆக்கிடக்கூடாது. உலகத்தையே சொர்க்கமாக மாற்றணும்ப்பா. அலட்சியமாக இருக்கலாமா? இருக்கிற டைம் கம்மி, உலகத்தையே பெருக்கி ஆக்கணும், தூய்மை ஆக்கணும். இப்போ ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்களே பெருக்கிட்டு குப்பையை எடுத்தாந்து போட்ட மாதிரி ஆகிடும். ஒரு எண்ணம் கூட வீணாகிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி எந்த விதமான சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது எப்படிப்பட்ட அசுர சுபாவம் உள்ள மனிதர்களாக இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய பாவனை, உங்கள் மனசுடைய எண்ணம் நன்மை நிறைஞ்சதா மட்டுமே இருக்கணும். எவ்வளோ சூப்பர் இல்லையா? நிந்தனை செய்யறவங்களுக்கு கூட அவங்க நல்லா இருக்கணுன்ற சுபபாவனை தான் வைக்கணும். அப்போதான் வீணானதுலேருந்து விடுபட்டவர் தந்தைக்கு சமமானவர்னு சொல்ல முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? இது இல்லையா? பாபா தான் உலக நன்மை செய்கிறவர், நீங்களும் நன்மை செய்யக்கூடியவங்க. அப்போ நன்மைனா என்ன? உலகத்தில் எல்லாரும் சுகத்தை அடையணும், அதுதானே நன்மை. இப்போ எல்லோரும் எப்போ சுகத்தை அடைவாங்க? வாயுமண்டலம் சுகம் கொடுக்கக்கூடியதை மாற்றினீங்கன்னா அடைவாங்க. இப்போ எல்லாம் துக்கம் கொடுக்குற வாயுமண்டலமாக இருக்கு. இப்போ எப்பயும் சுகத்தை எப்பவுமே சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சுகத்தின் உள்ளுணர்வை உருவாக்கணும். அதுக்கு சுகம், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் உருவாக்கணும்.
அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் எப்போ உருவாகும்? அவங்க உங்களுக்கு நல்லவங்களா தெரிஞ்சாதான் உருவாவாங்க. அதனால அவங்க உங்களுக்கு கெட்ட காரியம் பண்றாங்களா இல்லையா அதை நீங்க பார்க்க கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு சின்ன டாட் வச்சா எல்லாருடைய கவனமும் அங்க போகுது. அதை பார்க்காதீங்க. சுத்தி இவ்வளவு கிளீனா இருக்குது பாருங்க, அதை பாருங்க. அப்ப அதை பார்க்க அது அஞ்ஞானிகள், அது அஞ்ஞானிகள் பண்றது, அஞ்ஞானிகளுடைய ஞானம் அது. ஆனா நம்மளுடைய ஞானம் என்ன, அது என் கண்ணுக்கே தெரியக்கூடாது. அப்படி எல்லாருக்குமே நல்ல குணம் இருக்கும்ல, அதை மட்டும் பாருங்க. அப்பதான் உங்க மனநிலை வீணாகாது, அது உங்க நன்மைக்காக இல்லையா? அதனால எந்த சூழ்நிலை இருக்கட்டும் அதுல ஒரு நன்மை இருக்கும், அதை பாருங்க. எப்படிப்பட்ட மனிதரா இருக்கட்டும் அவங்கிட்டே நல்ல குணம் இருக்கும், அதை பாருங்க. அப்பதான் நன்மை நிறைந்த எண்ணங்களை உங்களால உருவாக்க முடியும். ஸோ சூழ்நிலை மோசமா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். அந்த பரசுராமன் கதை சொல்லுவாங்கல்ல, அம்மாவே கழுத்தை வெட்டி விட்டுட்டு போகும்போது அவன் தடிக்கு விழும்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, பார்த்து போ. அப்போ என்ன பண்ணணும், இந்த உலகத்தையே உங்கள் குழந்தையா பார்க்கணும், தாய்மை அன்பு. இன்னைக்கு ராமாயணத்தில் பார்த்தா ஒரு டயலாக் வருது, ஜெயா டிவியில் போடும்போது. அதில் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சிடறாங்க கைகேயி. இவங்களுடைய அம்மா கோசலை இல்லையா, ராமருடைய அம்மா. இன்னொரு மனைவி இருப்பாங்க சுபத்ரா, 3 பேர். அப்போ சுபத்ரா கேட்குறாங்க கோசலை கிட்ட, கைகேயி உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நீங்கள் எப்படி மன்னிக்கிறீங்க, உங்களால் எப்படி மன்னிக்க முடிஞ்சது? அதாவது அவங்க பையன் ராஜ்யத்துக்கு வரணுன்றதே துரோகம், அது இல்லாமல் உங்கள் பையனை காட்டுக்கு வேற அனுப்புகிறாங்களே, இதை எப்படி உங்களால் மன்னிக்க முடிஞ்சுது? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கல்லில் எழுதுனா அழியாது, தண்ணியில் எழுதுனா நிலைக்காது. மனிதர்கள் கொடுக்கிற துக்கத்தை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வாயிலிருந்து வர துக்கத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தண்ணியில் எழுதின எழுத்தா பாருங்க, அப்போதான் அவங்க மேலே இரக்கம் வரும், அப்போதான் சுபபாவனை வைக்க முடியும். ஏன்னா அந்த ஆத்மா துடிச்சிட்டு இருக்குது. மற்றபடி எது நடந்துச்சோ அது இறைவனுடைய திருவுள்ளம்னு புரிஞ்சுக்கோங்க, இறைவன் விரும்புகிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அது அதுக்காக நடந்துருக்குது. ஆனால் எனக்கு துக்கத்தை கொடுக்குறாங்கன்னா அவங்க துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த துக்கத்தை நீக்கணும்னா அந்த ஆத்மாவுக்கு அன்பான வார்த்தை பேசணும்ல அப்படின்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரதனை தானே ஆக்குறாங்க. பரதனுடைய அம்மா கைகேயை விட்டுட்டு அந்த ராஜ்யத்தில் உட்காராம தனியாக போயிடுவாங்க. அம்மானே கூப்பிட மாட்டான், மகாராணின்னு கூப்பிடுவான். செம்ம கோபம், வருத்தமாக இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறேன்னு அழுவாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், நீங்கள் ராமரை காட்டுக்கு துரத்தி அந்த தாய்க்கு துக்கத்தை கொடுத்தீங்க, ஆனால் என் பையனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தது நீ தானே அப்படின்னு பரதனை அவங்க கொஞ்சம் கூட நினைக்காம அம்மான்ற அன்போடு என்கிட்ட பழகுறாங்க. ஆனால் நான் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட்றேன். ஆனால் என்னுடைய அண்ணனை, கடவுளாக நான் நினைக்கிற அண்ணனை காட்டுக்கு அனுப்பிச்ச உங்களை நான் எப்படி அம்மான்னு கூப்பிடுவேன்? செம்ம இல்லை அது? சரி, அது விடுங்க. ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு மெயின் இல்லையா? அப்போ தண்ணியில் அது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அஞ்ஞானிகள் இதை எதை வச்சு பார்க்குறாங்கன்னே தெரியல. ஏன்னா அஞ்ஞானிகளுக்கு இது புரியவே புரியாது, உண்மையிலே புரியாது. ஆனால் பார்க்குறாங்க. அதனால தான் பாபா சொல்ற, நிந்தனை செய்கிறவங்களுக்கும் சுபபாவனை வைங்க. அவங்க சொன்னது ஏதோ ஒரு சூழ்நிலை பாவம். பாபா சொல்லிட்டார், நாடகத்தில் அவங்க பங்கு அவங்க நடிச்சு தான் ஆகணும். நீங்கள் எங்க வெறுக்கிறீங்க? நாடகத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலையா? அப்போ சுபபாவனை வையுங்க. அப்போதான் நீங்கள் வீணானதுலேருந்து விடுபட்டவர்னு சொல்ல முடியும், பாபாவுக்கு சமமானவர்னு சொல்ல முடியும். யாரை பார்த்தாலும் அவங்களை பற்றி எதிர்மறையான எண்ணம் வந்தாலே வீணானதுலேருந்து நீங்கள் இன்னும் விடுபடலைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தான் சுபபாவனையின் ஸ்டாக்கை வைங்கன்னு சொல்கிறாரு.
வச்சுக்கிட்டே இருக்கணும். சிவபவானி மல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. எல்லாரும் காலையில் ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் பார்க்குறவங்க எல்லாம் நல்லவங்களா தெரிஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் எல்லோரையும் நல்லவங்களாவே பாருங்க, நல்ல எண்ணங்களையே உருவாக்குங்க, மற்றதை பார்க்காதீங்க. இதுக்கு ஒரு யுக்தி பாபா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆக்சுவலாக அது ப்ராக்டிஸ், இன்னும் யூடியூப்லேயும் போடல. அது என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, நீங்க என்னன்னா வீண், அதாவது நீங்க இப்ப பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம், கோபப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம், அது காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன? எண்ணம் இல்லையா? ஒரு எண்ணம் தான் என்ன பண்ணுது? கோபத்தை கொடுக்குது. ஆனா இப்ப எனக்கு கோபம் வருதுன்னா எனக்கு தெரியும் அது காரணம் வீண் எண்ணம், ஒரு எண்ணம். அதை நான் கவனிக்காம முற்றுப்புள்ளி வைக்காம விடும்போது என்ன, அது திரும்ப திரும்ப அது வருது, வாயில வருது, நடத்தையில வருது, நடத்தையில வருது, எனக்கும் துக்கம், மற்றவங்களுக்கும் துக்கம் வந்துடுது. அப்ப வீண் எண்ணத்தை நான் டக்குன்னு கட் பண்ணணும். எப்படி நான் கட் பண்ணுவேன்? நான் எதுக்கு இதை பத்தி கவலை பண்ண? இது பாபாவோடையது, அது அவரு கவலைப்பட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு லேசாயிடுங்க, அவ்வளவுதான், முற்றுப்புள்ளி. எதா இருந்தாலும் எனக்கு நன்மை இருக்குதுன்னு பாபா சொல்லிட்டாரு. பாபா என்ன பொய்யா சொல்லுவாரு? முற்றுப்புள்ளி. இது எனக்கு ஒருத்தவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒரு வீண் எண்ணம் வந்திருக்கும், அவங்களுக்கு பாவம் பாபா ஞானம் இல்லை, எடுத்திருந்தாலும் முயற்சி பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஏதாவது ஆயிருக்கும். அந்த வீண் எண்ணம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கலை அவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன ஆகுது? வார்த்தையா வருது, செயலா வருது, உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க. ஆனா பாபா ஒரு வானில சொல்லியிருக்காரு, மற்றவர்களுடைய குறைகளை உங்களுடைய குறையா புரிஞ்சிட்டு உள்ளடக்கிக்குங்க. உங்க குறைனா மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொன்னார். ஆனா அது எப்படி அப்படின்றது ஒரு பெரிய இது, அது மேலோட்டமா சொன்னது. இப்ப இந்த மாதிரி எண்ணம் தான் அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வீண் எண்ணத்தை அடக்காததுனால வளர்ந்துடுச்சு பாவம் இந்த குழந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த வீண் எண்ணம் என்னுடைய எண்ணமா நான் நினைச்சிட்டேன்னா முற்றுப்புள்ளி வச்சிடும். அந்த வீண் எண்ணத்தை கண்டுபிடிச்சிட்டு இதை பத்தி நான் என்ன கவலை பண்ணோம், டக்குன்னு முற்றுப்புள்ளி, பாபா பார்த்துக்குவார், எல்லாத்தையும் ஜாலியாகிடுங்க, சக்தி கொடுத்துட்டு இருங்க, பாபா கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருங்க. அதான் இன்னைக்கு போயிடுச்சு. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா தான் பாபாவுக்கு சமமானவர் இல்லையா? இதுதான் வரதானம். அப்பதான் உலகத்துக்கு நன்மை செய்ய முடியும். அப்பதான் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணம் வராது இல்லையா? ஸ்லோகன்: சகயோகத்தின் சக்தி மூலம் நடைபெற முடியாத காரியங்களை கூட உங்களால நடத்த முடியும். எதன் மூலமாக? சகயோகத்தின் சக்தி மூலமாக, ஒத்துழைப்பு சக்தி இல்லையா? அப்ப அதுக்கும் பாபா இந்த ஞாயிற்றுக்கிழமை எதுலையோ சொல்லியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை வானில மெயினா எதை சொல்லியிருந்தாரு? ஞாயிற்றுக்கிழமை முரளியில என்ன சொல்லியிருந்தாரு ஞாபகம் இருக்குதா? மெயின் ஞாயிற்றுக்கிழமை முரளியில பாபா என்ன சொல்லியிருந்தாரு? அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்துச்சா வேற இதில் வந்துச்சான்னு தெரில. என்ன சொன்னார்னா, எல்லாத்திலிருந்தும் நீங்க விடுபட்டு, சரி ஒரு தலைப்பு ஞாபகம் இருக்கா? ஆத்மாவுக்கு பெட்ரோல் திங்கமானி, அது கரெக்ட், ஞானன்ற பெட்ரோல். இது சரி. அப்ப பாபா சொல்றாரு, அப்படி நீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்து அந்த சக்தியின் அதிர்வலைகளை நீங்க பரப்புனீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யற கூட்டம் தானாவே உங்களை சுத்தி உருவாயிடும். அப்ப எல்லோரும் சேர்ந்து அந்த சேவை சக்தியை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுன்றார். ஏன்? சகயோகத்தின் சக்தி. அந்த சகயோகத்தின் சக்தி நடக்க முடியாத காரியத்தை எல்லாம் நடக்க வைக்கும் இல்லையா? அது ஆனா அதுக்கு நான் பார்த்துட்டு எனக்கே அது சரியா ஞாபகம் இல்லை.
ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் அந்த பழைய வாணியை ரிவிஷன் பண்ணணும். ஸோ அது இப்போ கேட்டுட்டு இருக்கிறேன், அது வந்தோடனே நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அது அங்கேருந்து வரும் இது விதை, ஸ்ட்ரைட்டாக இதிலேருந்து வந்தாலும் ஃபுல்லாக வராது. அப்போ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, தனியாக உங்களால் எந்த சேவையுமே பண்ண முடியாது, சகயோகம் தேவை. அப்போ அந்த சகயோகம் இருக்குன்னா அவங்களை திருப்திப்படுத்தணும். கரெக்டு, நானும் திருப்தியாக இருந்து மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும், ஆசீர்வாதங்களை சேர்க்கணும். அப்போ தான் சகயோகமே கிடைக்கும். தானாகவே வந்து அவங்க உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அப்போ தான் எல்லாமே நடக்கும். அப்போ என்ன பண்ணும், எது நடந்தாலும் நான் திருப்தியாக இருக்கணும். திருப்தியாக இருந்தால் தான் மற்றவங்கள திருப்திப்படுத்த முடியும். சரி, ஓம் சாந்தி. பாபா என்னென்ன சொன்னார் இன்னைக்கு? என்ன சொன்னார்? ஸ்லோகனில். சரி, அப்புறம் என்ன சொன்னார்? சரி, என்ன இது நானே தெரிஞ்சுக்கணுமா? என்ன சொன்னாரு? எண்ணம் மூலியமா நம்ம அதையே நினைச்சு இது பண்ணக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட இருந்தாலும் அதுக்காகவும் நம்ம முற்றுப்புள்ளி வச்சுட்டு செய்யணும்னு சொன்னீங்க. விஸ்வ கல்யாணக்காரியா இருக்காரு அப்பா. கரெக்ட், நிமித்தமானவன்ற உள்ளுணர்வு இருக்கணும், அதுதான் மெயின் இல்லையா? இருக்காரு. அதே போல நம்மளும் உலகுக்கு நன்மை செய்யறவங்களா இது பண்ணணும், நன்மை செய்யறவரா ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு வீண் எண்ணம் கூட வரக்கூடாது. அது வராமல் இருக்கிறதுக்கு வழி என்னது? செய்யறது பாபா, நான் எதுக்கு கவலை பண்ணணும்? அப்போ எல்லார் மேலேயும் நல்ல எண்ணத்தை மட்டுமே வைங்க இல்லையா? கோசலை வைக்கிற மாதிரி நல்ல எண்ணம் தான் வைக்கணும். தன்னுடைய குழந்தைய பிரித்தாலுமே கூட நல்ல எண்ணம் தான் இல்லையா? அதில் தான் இருக்குது. சரி, அப்புறம் என்ன சொன்னார்? இருக்கிறதுல உயர்ந்தவர்கள் யாரு? பிராமணர்கள். எல்லா பழைய மூட்டை முடிச்சியும் கட்டி வச்சிடுங்க, எல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தின் மீது உள்ள பற்றை நீக்கிடுங்க இல்லையா? வெட்டியான்ட்ட கொடுத்தா திரும்பி வாங்கக்கூடாது. சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க, பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க. நினைவு செய்ய செய்ய ஆரோக்கியம் வரும். சக்கரம் சுத்த பதவி ஏறும் இல்லையா? ஸோ எப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது? இறைவன் தான் படைப்பாளர், உங்களுடைய தந்தை அப்படின்னா ஆஸ்தி உங்களுக்கு வேணும் தானே, ஏன் நரகத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னாரு. அடுத்தது கீதையை சொன்னது ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது, அவர் சத்தியுகத்தில் வாழ்கிறவர். பிரம்மா மூலமாக தானே ஸ்தாபனைன்னு போட்டுருக்குது. பிரம்மா தான் தாடி வச்சுட்டு இருக்காரு, அது இந்த கலியுகத்தில் தான் அப்படின்னு சொல்லுங்க. சத்தியுகத்து தேவதைகள் யாருக்காவது தாடி வச்சு பார்த்துருக்குறீங்களா? கேளுங்க, எவ்வளோ யுக்தி இல்லையா? அப்புறம் என்ன சொன்னார்? திருமூர்த்தி பிரம்மா கிடையாது, சிவன் தான், அவர் தான் படைக்கிறார் 3 பேரையும். பிராமண தர்மத்தின் சாஸ்திரம்னு எதுவும் கிடையாது, தேவதை தர்மத்தின் சாஸ்திரம் தான் இது. சத்தியுகத்தில் இந்த ஞானம் தேவைப்படுது, ஏன்னா ஆல்ரெடி அங்கே சத்கதியில் தான் இருப்பீங்க. 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க சொன்னார், உறுதிமொழி எடுக்க சொன்னார். என்னென்னா, தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம உணர்வில் இருப்போம், உங்களை மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருப்பேன், குடும்பத்துலேருந்து தூய்மையாக இருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் தூய்மையாக இருப்பீங்க, விட்டு ஆத்ம உணர்வில் இருக்கணும். சரி, பிச்சைக்காரர் மாதிரி நிலை இருக்கணும், ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை இருக்கணும், அப்போ தான் ராஜா பதவி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது அப்படின்றது இருக்கணும். இந்த விரதம் எதுக்கு இருக்கிறோம் இல்லையா? சரி, உண்மையான தீர்த்த ஸ்தலம் ஒவ்வொரு சென்டர் கீதா பாடசாலாம். சரி, ரொம்ப ஃபேமஸானவங்க 8 ரத்தினங்கள் 108 மணிமாலை தான். ஸோ அதுக்கு நீங்கள் நல்ல முயற்சி செய்யணும். நான் ஸ்ரீ நாராயணனை தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் வா, ஸ்ரீ லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு உறுதிமொழியும் எடுத்துட்டு முயற்சியும் செய்யணும். அதுக்காக தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது இல்லையா? யாரு? துர்கதியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஞானம் இல்லையா? சரி, சகயோகத்தின் மூலமாகத்தான் நடைபெற முடியாத காரியங்களும் நடக்கும். அதனால் ஒத்துழைப்பு வேணும்னா எல்லோரையும் திருப்திப்படுத்துங்க, நீங்களும் திருப்தியாக இருங்க, திருப்திமணியாக இருங்க. ஓம் சாந்தி.